Genesis 1:28, and he blessed them, God blessed them, and God said unto them, be fruitful and multiply and replenish the earth and subdue it and have dominion over the fish of the sea, over the fowl of the air, and over every living thing that moveth upon the earth. ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். So man was created for having dominion and subduing. ஆகவே மனிதனை தேவன் உண்டாக்கினதினுடைய நோக்கமே மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டும், அவன் கீழ்ப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேவன் உண்டாக்கினார். And though God had created man with the ability to commit sin, God's plan was man should always be subject to him and live in subjection in this world and rule over all his creation. பாவம் செய்யக்கூடிய திறமை மனிதனுக்கு இருந்த போதிலும் தேவனுக்கு மனிதன் என்றைக்கும் அடங்கி அவன் தனக்கு கொடுக்கப்பட்டவளை கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாம். Because if man keeps on obeying God, then he cannot commit sin. மனிதன் தேவனுக்கு தொடர்ந்து கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பானானால் அவன் பாவம் செய்ய மாட்டான். If you also keep on obeying God, then you cannot commit sin. நீங்களும் தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பீர்களானால் நீங்களும் பாவம் செய்ய They மாட்டீர்கள். that are led by the Spirit, they are the sons of God. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய் A இருக்கிறார்கள். person who is led by the Spirit is in obedience to the word of God. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறதான மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான மனிதன். But what did man do? மனிதன் செய்தது என்ன? Romans 5:12 says, wherefore as by one man sin entered into the world, and death by sin, and so death passed upon all men, for that all have sinned. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் ஆயிற்று. Now look at this. Man who was subject to live a sin-free life, who was expected to live a sin-free life and have dominion, what did he do? He allowed sin to enter into this world. நடந்தது என்ன? பாவமற்றவனாக இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து ஆளுகை செய்யக்கூடியவனாகவே அவன் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு படைக்கப்பட்டதான மனிதன் அவன் செய்த காரியம் என்னவென்றால் இந்த உலகத்திற்குள்ளாக பாவம் வர அவன் வழி வகுத்தான். Now listen, sin entered into the world because of one man. ஒரு மனுஷனின் மூலமாக உலகத்திற்குள் பாவம் வந்தது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். By one man. ஒரு மனுஷனாலே உலகத்திற்குள் பாவம் பிரவேசித்தது. By one man. ஒரு மனுஷனாலே. Do you notice that? Wherefore as by one man. It doesn't say two men. One man sin entered into the world. இரண்டு மனிதர்களாலே என்று வசனம் சொல்லவில்லை. ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்திற்குள் பிரவேசித்தது. Now in fact there is a big meaning behind this. If you can understand this, in fact you will get an answer to many of the problems today which people are going through, which we will not be teaching now. இதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் படக்கூடியதான பல பிரச்சனைகளுக்கான பதில் கிடைத்துவிடும். ஆனால் அதை குறித்து இப்பொழுது நான் சொல்ல போவதில்லை. By one man sin entered. ஒரு மனுஷனாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. Did you notice that? இதை கவனிச்சீங்களா? How did sin enter? எப்படி உலகத்திற்குள் பாவம் வந்தது? By one man, not the மனுஷனாலே. term. That's why if you see the Bible, it will say Isaac son of Abraham, Jacob son of Isaac. Every father of man will be mentioned there. If we see the genealogy. ஆகவே தான் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யாருடைய மகன் யாருடைய தகப்பன் மகனாக பிறந்தவர் என்கிறதான அந்த காரியம் வரிசையாக தலைமுறை வரிசைகளாக சொல்லப்பட்டிருக்கும். Now the point today is man gave entry to sin, and when sin entered, death entered. மனிதன் பாவம் உலகத்திற்குள் வருவதற்கு வழி வகுத்ததினால் இடம் கொடுத்ததினால் அதோடு கூட மரணமும் உள்ளே வந்துவிட்டது. And this death which entered passed upon all men. உள்ளே நுழைந்ததான மரணம் இன்றைக்கு எல்லா மனிதர்கள் மேலும் வந்திருக்கிறது. Actually from the loins of Adam it passed on to all men. ஆதாமினுடைய அறையிலிருந்து அது எல்லா மனுஷருக்குள்ளாகவும் வந்திருக்கிறது. You know, Abraham gave tithes to who? ஆபிரகாம் தசம பாகத்தை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? Melchizedek. But the Bible says Levi also gave tithes. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது என்றால் லேவியும் தசம பாகத்தை செலுத்தினான். For he was yet in the loins of his father when Melchizedek met him. 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், அன்றைய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால். Now look at this verse 9. Levi also who received tithes paid tithes in Abraham. லேவியானவன் அதாவது தசம பாகம் வாங்குகிற அவனும்
ஆபிரகாமின் மூலமாக தசம பாகம் கொடுத்தான். What did Levi do? லேவியன் செய்தது என்ன? He is actually talking about Melchizedek. மெல்கிசேதேக்கை குறித்து அங்கே பேசுகிறார். But who gave tithes? ஆனால் தசம பாகம் கொடுத்தது யார்? Levi. லேவி கொடுத்தான் என்று. Levi was not at all born. லேவி இன்னும் பிறக்கவே இல்லை. I think how many years I don't know when Abraham gave tithes to Melchizedek. But the Bible says Levi paid tithe. அநேக வருடங்களுக்கு பிறகுதான் லேவி பிறந்திருக்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? லேவியும் தசம பாகம் கொடுத்தான். You understand? How can Levi give tithes? எப்படி லேவி கொடுக்க முடியும்? Verse 10. 10வது வசனம். For he was yet in the loins of his father when Melchizedek met him. அவன் லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால். The Bible says he was in the loins of his father Abraham when Melchizedek met Abraham. மெல்கிசேதேக்கை ஆபிரகாம் சந்தித்த போது ஆபிரகாமுடைய அறையிலே லேவி இருந்தான். Pastor, this message is too confusing. When Abraham met Melchizedek, who was in the loins of Abraham? Levi. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்தித்த வேளையிலே ஆபிரகாமின் அறையில் என்றால் மடியில் இருந்தது யார்? லேவி. And Levi is also given tithes. லேவியும் அங்கே தசம பாகம் கொடுத்ததாக கருதப்படுகிறது. How generations can impact, no? எப்படி தலைமுறைகளில் இணைக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது பாருங்கள். தலைமுறைகள் அஃபெக்ட் பண்ண முடியுமா? தலைமுறைகள் பாதிக்கப்பட முடியுமா? You can change, brother. You can go to some other country, you can do so many things. But one thing, you can't change certain things, okay? சில காரியங்களை நம்ம மாற்ற முடியாது. Look at this. That's why the Bible is a very powerful book. ஆகவேதான் வேதாகம் மிக வல்லமையான புத்தகமாம். So all of us were in the loins of Adam. ஆகவே நாம் எல்லாருமே ஆதாமின் அறையில் இருந்தோம். Though it doesn't say that's what it means. சொல்லப்படாவிட்டாலும் அதுதான் அங்கு உண்மை. That is why when Adam sinned, we are also deemed to be sinners. ஆகவேதான் ஆதாம் பாவம் செய்தபோது அவனுடைய வழியில் வருகிறதான மனிதர்களாக பிறந்த யாவருமே பாவிகளாக கருதப்படுகிறார்கள். That is why we are born in sin. ஆகவேதான் நாம் பிறக்கும் பொழுதே நாம் பாவிகளாக பிறந்திருக்கிறோம். Because of one man, everybody. ஒரு மனுஷனாலே எல்லாரும் பாவிகளாக கருதப்படுகிறார்கள். That was the man who allowed sin to enter the world. அந்த மனிதன் உலகத்திற்குள் பாவம் வருவதற்கு இடம் கொடுத்தான். And the devil also entered along with death and sin. அதோடு கூட பாவத்தோடு கூட மரணத்தோடு கூட சாத்தானும் உள்ளே நுழைந்து விட்டான். Now the point is, the devil was already in the world, but he had no power. நாம் அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஏற்கனவே சாத்தான் பூமியில் இருந்தான், ஆனால் அவனுக்கு வல்லமை இல்லாமல் இருந்தது. He was in the garden of Eden, brother. ஏதேன் தோட்டத்திலேயே அவன் இருந்தான். Who allowed him entry? எப்படி வந்தான்? Anybody allowed him entry? யாராவது அவனுக்கு வழி கதவு எதுவும் திறந்து கொடுத்தாங்களா? Which devil? Born again devil? No. The same devil, wicked devil was thrown down. எந்த சாத்தான்? இதே பொல்லாத துன்மார்க்கமான இந்த சாத்தான் கீழே தள்ளப்பட்டதான அந்த சாத்தான் இருந்தான். He was in the garden of Eden. அவன் அந்த சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். God also used to come in the garden of Eden, and devil also came, brother. தேவனும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக வந்தார், சாத்தானும் அங்கே இருந்தான். Because the devil always likes humans. ஏனெனில் சாத்தானுக்கு மனிதர்கள் என்றால் மிகவும் பிரியம். How many of you know that? எத்தனை பேருக்கு இது So தெரியும்? he saw there were two humans, let me go and do something. அவன் பார்த்தான், அங்கே 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், நான் போய் ஏதாயிலும் அங்கே செய்யலாம். And he did what he planned. தான் தீர்மானித்ததை திட்டமிட்டதை அவன் செய்தான். But when man allowed sin, the devil who was powerless suddenly became powerful. ஆதாம் பாவத்திற்கு இடம் கொடுத்தபோது அதுவரைக்கும் வல்லமை இல்லாமல் இருந்ததான சாத்தானுக்கு வல்லமை கிடைத்து விட்டது. When sin entered man and man became a sinner, the power of the devil could operate in man. மனிதன் பாவத்திற்கு இடம் கொடுத்த பொழுது பாவமானது வலிமை பெற்று செயல்பட ஆரம்பித்தது. That is why God drove him out of the garden of Eden. ஆகவே தான் தேவன் மனிதனை தன்னுடைய தோட்டத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே விரட்டினார்.